இது எத்தனை வித்தியாசங்கள் தெரியுது? 6 வித்தியாசம். 6. ஆனா இது தெரியாம 7வது ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? என்ன மாப்பிளது? அந்த பிச்சைக்காரன் கையில பாத்தீங்களா போன் வச்சிருக்கான். பிச்சைக்காரன் கூட போன் வச்சிருக்கான். ஆனா அடுத்தவன் டீ குடிக்க 10 ரூபா பிச்சை எடுக்கிறீ மாப்பிள. டீ குடிக்க கூட உங்களுக்கு நீ பிச்சை எடுத்து ஆகணுமா மாப்பிள? வேலைக்கு போடா பிச்சைக்கார பையன் 4 காசு சம்பாதிடா. பிச்சைக்கார பையன் ஒரே இடத்துல ஏன்டா அடுத்தவன் பிச்சை எடுக்கிற? பிச்சைக்கார பையன் இந்த பொழப்புக்கு நீ பிச்சை எடுக்கலாமா? பிச்சைக்கார பையன் ஓட்டுறா மகனே ஓட்டுறா. ஏய் முருகேசா பார்த்தல என் மகன் எப்படி ஓட்டுறான் சைக்கிள் சிங்கா குட்டி மாதிரி. என்ன குப்புசாமி கூட சைக்கிள் வந்துடா. இங்க நீ கூட பாரு. खत्म. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்திருக்கேன். சைக்கிள் அப்படியே இருவியா? சைக்கிள் அப்படியே இருவியா? வா கால் போடு உள்ள கால் போடு. மேரி 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 மேரி. என்ன அவர பிரேக். இந்த அவமானம் உனக்கு தேவையா? மேரி 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 எங்கடா சாயிர? எங்கடா சாயிர? நேரா வர. போட் மேரி மேரியா மாட்டதுப்பா. மேரியா பிரேக் விடுறா. போட்றா. எங்கடா சாங்க மாட்ட போற? எங்கடா சாங்க மாட்ட போற? வெளிய வாடா. மேரி டொக்கு அடி பாஸ். டொக்கடி அடி. எங்கடா சாயிர சைக்கிள்? வா எல்ல வா சைக்கிள் வா. ஏமா எங்க ஃப்ரெண்டு சும்மா வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தாலே அவன் ஊருக்கு வந்துக்கிறான். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அவங்க கூட இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு. வந்துட்டான பரம்போக்க அவனோடு சேர்ந்து முன்ன மாதிரி திரும்பினேன்னு வைய உனக்கு சோறே போட மாட்டான். உங்களை திருத்தவே முடியாது. முன்ன சொல்லி குத்துல அவங்க பிறண்ட ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு நாள் சோத்துல வேஸ்ட வைக்கிறோம். சொல்லிடு அவனுக்கு. நான் சொல்றது இல்ல நீனே சொல்லிடு அவங்ககிட்டயே. தம்பி ஒரு சாப்பிட்டு போ வாப்பா. சுற்றி நின்று ஊரே பார்க்க சவுந்தரராஜன் பெரிய ஆளா இருப்பான் போல. இன்னும் பெரிய ஆளா இருப்பார் போலடா. அவர்கிட்ட கேட்டா தெரியுமா? என்னப்பா இந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன படிச்சிருக்க 2 பேரும்? இன்ஜினியரிங். தப்ப புள்ள உங்க மேல வச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு வெளில சொல்றது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? ரேஷன் அரிசி கடை ஓப்போ சைடு. அட நம்ம அங்காடி தண்ணி தம்பி. இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தா நான் வந்துருப்பா. ஓகே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தா சுடுகாடு இல்ல. இதுக்கு மாட்ட சொல்றான் தம்பி. அதை கொடுங்க. நேஷனல் ரயில்வே ஆப்போசிட். இதுக்கு இப்ப ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனோம். ரைட்ல போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா 2 கிட்டுப்பா. சரிண்ணே வாங்கிட்டோட. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா இந்த அட்ரஸ் மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. மறுபடியும் அட்ரஸ் நான் சொல்றேன்ப்பா. ஏதோ 4 வார்த்தை நல்லா படிச்சனால சரியா போச்சு. இல்லன்னா உன்ன மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுவா? டிப்பரேஷன் அம்பானி. ஓ இதுவா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ஆத்தடி. என்னடா பாண்டி பொம்பளை ஆளுக்கு மட்டும் குறை அள்ளி விடுவோம். எனக்கு மட்டும் நேரம் அள்ளி விடுறா. பொம்பளையாளு 450 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. நீ 750 ரூபா வாங்குறல. நீ வேணா 450 ரூபா வாங்கிக்கிறேன்னு சொல்லி உனக்கு கம்மி அள்ளி விடுறேன். என்னப்பா தம்பி வேலைக்கு யாரையுமே ஆளக்கானா? எங்களெல்லாம் பார்த்து ஆளா தெரியலையா? நாங்க என்ன மாடா மேஞ்சிட்டா இருக்கோம்? நாங்களே வேலையான பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். கொத்தனாருங்கடா. ஏன் இவரை பார்த்தா சேவுக்குச்சர் போடுற மாதிரியா இருக்காரு? இவர் தான் கொத்தனாரு. யூத்தாமா. தம்பி சாப்பிடறதுக்கு சில்லியும் பொரோட்டா வாங்கிட்டு வரியா? யோ நான் ஒண்ணு உனக்கு எடுபடி கிடையாது சரியா? நானே கொத்தனார் வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீ சல்லி அள்ளி போடு, மண் அள்ளி போடு, செங்கல் அள்ளி போடு, அந்த வேலையை சொல்லி நான் செய்யறேன். அதை விட்டு பொரோட்டா வாங்கிட்டு வா, சில்லி வாங்கிட்டு வா, அதெல்லாம் பொண்டாட்டி வாங்கிட்டு சொல்லு. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது. நீ அடிச்சிருப்பா அவனை.
அட உட்கால ஒளியா, நீங்க 2 பேரும் மதியம் சாப்பிடறதுக்கு பழைய சோறும் பச்சை மிளகாய் தான் வச்சிருக்கீங்க. சரி பாவம் பார்த்து சில்லியும் பொட்டா வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா நீ என் பொண்டாட்டியும் வாங்கிட்டு வர சொல்ற.